மதுரவாயல் டு கோயம்பேடு ரோட்ல இருந்து பாக்குற தூரத்திலே ஒரு சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 300 மீட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க நடந்தே போயிடலாம். கோயம்பேடு மெட்ரோ இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 to 2 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. சுத்தியுமே பாத்தீங்கன்னா பக்காவான குடியிருப்புகளுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். போரூர் பைபாஸ் ரோடு இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இங்க இருந்து நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்க்கே போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நேரா போனீங்கன்னா வந்து பூந்தமல்லி வந்துரும். அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வண்டலூர் டு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து போக முடியும். இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு நடுவுல உங்களுக்கு சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரைம் லொகேஷன் சூப்பர்பான ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேப்சர் பண்றதுக்காக வந்திருக்கோம். கார்த்திகேயன் நகர் இது. ஓகே. மதுரவாயல் மெயின் ரோட்ல இருந்து பூந்தமல்லி போற மதுரவாயல் மெயின் ரோட்ல இருந்து நம்ம ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து இங்க உள்ள வந்திருக்கோங்க. அபார்ட்மெண்ட்ஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா சன் பீம். இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 20 அடி ரோடு. இது வந்து தெய்வானை ஸ்ட்ரீட்டு. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெட் எண்டுங்க. அதனால் உங்களுக்கு வாகனங்கள் இங்கே வந்து நிறுத்திக்கிறதுக்கு வந்து வசதி, எந்த விதமான போக்குவரத்து பிரச்சனையும் வராது. நல்ல பெரிய கேட்டு. இப்போ நம்ம நின்றுருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார் பார்க்கிங்கு. ஒரு கார் பார்க்கிங்லேயும் வந்து ஒரு லைட் செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 யூனிட் இருக்குது. 9 யூனிட்டுக்கு 10 கார் பார்க்கிங் இருக்குது. 1 எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம புக் பண்ணனா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இபி 3 ஃபேஸ் கரண்ட்டுங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் லிஃப்ட் அப் டு டெரஸ் வரையும் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கார் பார்க்கும் வந்து பிளைனாக விட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள், சும்மா காஸ்ட்லியான ஒரு டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செட்பேக் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 அடி வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடி உயரத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த 3 ஃபேஸ் கரண்ட் யூஷுவல் கரண்ட் வந்து இல்லைனாலும் கூட நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டர் வசதி இருக்குது. இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு கார் பார்க்கிங்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிணறு வந்து வச்சுருக்காங்க. அண்டு உங்களுக்கு மெட்ரோ வாட்ரு இருக்குது. கீழே வந்து சம்ப் இருக்குது. அந்த செட்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டென் செட் ஜென்ரேட்டருக்காக வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே செக்யூரிட்டி வந்து 24/7 வந்து செக்யூரிட்டி வந்து இருக்கிறதுக்காக இந்த பிளேஸ் வந்து விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிசிடிவி ஃபுல்லாக வந்து சர்வைலன்ஸ் இருக்குது. இது வந்து லிஃப்ட் பகுதிங்க. நம்ம இந்த பக்கமாக போனால் படிக்கட்டு வழியாக மேலே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு போர்ஷனில் இருக்கும். ஸ்டில்ட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 3 ஃப்ளோர் இருக்குங்க. இந்த 3 ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத்து, நார்த்து 3 BHK, ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 BHK வரும். ஆனால் இது வந்து ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸே வந்து ஈஸ்ட் ஃபேஸில் இருக்குது. இந்த வுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு, உட்டன் ஒர்க்கு. அங்கே ஒரு பால்கனி இருக்குது. பால்கனியில் நல்லா காற்றோட்டமாக வந்து ஸ்லைட் ரோடு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பூஜைக்கு ஈஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு பூஜை அலமாரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் சூப்பராக வந்து கிரானைட் பாலிஷ் பண்ணி இருக்கிற டைல்ஸுங்க. இபி ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. வாட்டரு எல்லாமே வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. மெட்ரோ அண்டு போரு 2 வாட்டருமே வந்து கனெக்டிங் கொடுத்தாச்சுங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உட்டன் ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற போகிறாங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல பிராண்டட் வாஷ் பேஷின்னு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர்பான டைல்ஸ், நல்லா காஸ்ட்லியான டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரானைட் கிச்சன் டேபிள். அப்படியே இந்த ரூமை பற்றி ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 2 BHK 990 ஸ்கொயர் ஃபீட்டு 420 வந்து UDS வருதுங்க. இந்த ஈஸ்ட் ஃபேஸில் இருக்கிற 2 BHK எல்லாமே வந்து ஒரே மாதிரி டிசைனில் தான் இருக்கும். நம்ம இப்போ அடுத்தது வந்து 3 BHK போய் பார்த்துடலாம். இது வந்து 3 BHK. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சூப்பர் டிசைனில் வந்து டீக்வுட் போட்டு ஒரு டோரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே டைல்ஸு ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து 3 ஃபேஸ் கரண்ட் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாஸ்து நிபுணர்னால எல்லாமே பக்காவாக வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இது ஆல் ஃப்ளோரில் வந்து அந்த வாஸ்து பிரகாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆன உடனே கிச்சன் இருக்குது, ஒரு யூட்டிலிட்டி பிளேஸ் இருக்குது, 3 பெட்ரூம் இருக்குது. இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால்கனி, பூஜை அலமாரி ஒன்று வச்சுருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி. நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ஹால். இந்த 3 BHK சைஸ் நான் சொல்கிறேன் 1400 ஸ்கொயர் ஃபீட்டு. UDS வந்து 590ங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் CMDA அப்ரூவ்டு பெற்ற இந்த இடம் வந்து மதுரவாயல் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர்லேயே வந்து இருக்குது. இந்த சுற்றி குடியிருப்புகள் இருக்குது. நல்ல காற்றோட்டமான ஒரு வசதியான இடம். இந்த இடத்துல ஒரு பிரைம் ஏரியா. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் வந்து 7800 ரூபாய் வருதுங்க. நம்ம இருக்கிற இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CMDA அப்ரூவ்டு டைட்டில் கிளியரான வந்து ஒரு ஏரியாங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குறைந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து கோயம்பேடு இருக்குது, கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரவாயில் மெயின் இது பூந்தமல்லி கனெக்ட் கொடுக்குற ரோடு இது.
இந்த ரோடு இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20 அடி ரோடு, உள்ளே வந்தால் ஒரு அமைதியான பிளேஸு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ரோட்லேருந்து இங்கே சைட்டுக்கு வர்றதுக்கு வந்து 400 மீட்டர் தான் வருது. உள்ளே பார்த்தீங்க அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல காம்பவுண்டு, வெல் வாட்டர் அண்ட் மெட்ரோ வாட்டர் இருக்குது, கார் பார்க்கிங்கு, லிஃப்ட் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 7,800 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் இருக்குது. நாங்கள் வந்து ஏபிஎஃப் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மதுரவாயில் ஹைவே ரோடு இருக்குது, வாகனங்கள் வந்து போயின்னு இருக்கு. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான குடியிருப்புகள் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரைம் ஏரியா. 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து உங்களுக்கு மெட்ரோ அமையப்பட்டிருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போரூர் பைபாஸ் இருக்குங்க, அப் டு தாம்பரம் வரையும் போயிடும். நீங்கள் மெட்ரோவை போயிட்டு கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப் டு ஏர்போர்ட்டு போகிறவங்க ஈஸியாக போயிடலாம், தலைமைச் செயலகம் போகிறவங்க ஈஸியாக போயிடலாம், சென்ட்ரல் எக்மோர் இது மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஓஎம்ஆர், கிளாம்பாக்கம் இது மாதிரியான இடங்களில் வந்து மெட்ரோ வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அண்டு பூந்தமல்லி, ஆவடி கனெக்டிவிட்டிலாம் வந்து மெட்ரோ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பர்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குதுங்க. ஃபுல்லாக குடியிருப்புகள், 4,800 சதுரடியில் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய டெரஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் டேங்க், மிகப்பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. நம்ம ஈவினிங்கில் வந்து அப்படியே வந்து உட்காந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் வந்து இங்கே இந்த டெரஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குடியிருப்புக்காரங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4,800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த இடத்துல வந்து 7,800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs வந்து செப்பரேட்டாக வந்து வருது. அது வந்து கார் பார்க்கிங்கு, இபி, வாட்டர், லிஃப்ட்டு, இந்த ஃபெசிலிட்டிஸு, டாக்குமெண்டேஷனு, ஜிஎஸ்டி இது எல்லாம் சேர்த்து ஒரு 5 lakhs வந்து தனியாக வருங்க. புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்லி வந்து ஒரு 1 lakh வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்ட உடனே நாங்கள் வந்து 15 daysல வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். என்ன தொடர்பு கொள்றதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேங்க. தேங்க்யூ.